டேட்டா சயின்ஸ் பற்றின ஒரு குட்டி ரீக்கப் பார்த்துடலாம். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது டேட்டாலேருந்து மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் எடுத்து ஒரு பிஸ்னஸில் டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது டேட்டாலேருந்து இன்சைட்ஸ் இருக்கிறது. ஸோ டேட்டா சயின்ஸ் இஸ் அ சயின்டிஃபிக் டிசிப்ளின் that encompasses the collection, processing and analysis of large data sets to extract meaningful information from them. ஸோ நம்ம லார்ஜ் டேட்டா செட்லேருந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து மீனிங்ஃபுல் இன்சைட்ஸை நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது தனி ஒரு டெக்னாலஜி கிடையாது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டொமைன் பிஸ்னஸ் நாலேஜ் இது எல்லாமே கம்பைனான ஒரு இன்டர் டிசிப்ளினரி டொமைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டா சயின்ஸ் ஒர்க் ஃப்ளோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஒர்க் ஃப்ளோ, இதை எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சயின்ஸுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஸோ டேட்டா எங்கேருந்து கலெக்ட் பண்ணலாம்? வெரைட்டி ஆஃப் சோர்சஸ்லேருந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். ஸோ நிறைய கம்பெனிஸில் வந்து அந்த கம்பெனியோட அனலைசிஸ் பண்ணுறதுக்காகவே டேட்டா கலெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவை அவங்க எடுக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு பிரத்யேகமாக அவங்க சர்வீஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களோட கிளைண்ட்ஸ் இல்லைனா அவங்களோட கஸ்டமர் ஆடியன்ஸ் யாரோ அவங்க எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருப்பாங்களோ அதில் சர்வீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு நிறையா வந்து பெய்ட் டூல்ஸ் இருக்குது. அது மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, சர்வீஸில் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியோட நீடுக்கு தகுந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுறது. இது போக ரிசர்ச் பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறது, அப்சர்வேஷன்லேருந்து டேட்டாவை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா ரிசோர்ஸ்லேருந்து டேட்டாவை புல் பண்ண முடியும். அண்ட் சில டைப் ஆஃப் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா, ஆல்ரெடி டேட்டா இருக்கும், அதாவது ஓல்டு ஹிஸ்டாரிக் டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியல் ஸ்டெப். ஏன்னா நமக்கு தேவையான டேட்டா கலெக்ட் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பண்ணுவாங்கன்னா இன்னும் ஸோ டேட்டா கலெக்ஷனுக்கு தனி டீம் வந்து இருப்பாங்க. ஒன்ஸ் நமக்கு டேட்டா கலெக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த டேட்டாவை நம்ம க்ளீன் பண்ணணும். லட்சே க்ளீன் பண்ணுறதுன்னா என்னென்னா, நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க டேட்டா வந்து ரா டேட்டா. ஸோ மேபி யூசர்ஸ் வந்து டைப் பண்ணியிருந்திருக்கலாம். டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லட்சே ஒரு நம்பர் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல 1 இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா சிலர் நம்பர் 1 போட்டிருக்கலாம், சிலர் வந்து ONU1 போட்டிருக்கலாம். இந்த மாதிரி டேட்டா வந்து விதவிதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஒரே ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து நம்ம டேட்டா க்ளீனிங் சொல்லுவோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸில் பாதி பேர் எழுதியிருப்பாங்க, லோவர் கேஸில் பாதி பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே ஃபார்மேட்டில் நம்ம கொண்டு வரதான் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா க்ளீனிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். ஸோ மெஷின் லேர்னிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் தான் புரியும். அதாவது நம்ம நியூமரிக்கல் ஃபார்மேட்டில் டேட்டாவை இன்புட்டாக கொடுத்தா தான் அது ப்ராசஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு வந்து டெக்ஸ்ட் டேட்டாவில் என்ன பண்ணணும்னா நம்ம என்கோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா க்ளீனிங் அண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்கில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அதாவது ஒரு டேட்டா செட் வருது, இந்த டேட்டா செட்டில் எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது, என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் இருக்குது, இதில் நியூமரிக்கலாக இருக்கா, கேட்டகரிக்கலாக இருக்கா, இந்த டேட்டாவில் எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, டியூப்ளிகேட்ஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் அவுட்லேயர்ஸ். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக லேட்டரான்னு பார்ப்போம். ஸோ அவுட்லேயர்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்குறது. எதுக்காக அப்படின்னா இந்த டேட்டா எந்த அளவுக்கு நமக்கு மெஷினுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அடுத்து ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஃபீச்சர் இன்ஜினியரிங்னா என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா கலெக்ட் ஆகிருக்கு, ஒரு 10 காலம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 10 காலமே நான் வந்து மெஷினுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா அப்படின்னா எனக்கு தேவையான காலம்ஸ், அதாவது மெஷினுக்கு எந்த காலம்ஸ் ஃபீச்சர்ஸை வந்து நான் சொல்லி கொடுத்தா புரியுமோ அந்த காலம்ஸை தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா, அதாவது டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாவை நம்பர்ஸாக மாற்றுறது, அண்ட் ஒரு நியூ காலம்ஸ் எனக்கு தேவைன்னா அது நான் இருக்கக்கூடிய காலம்ஸ் ஒரு புது காலமாக நான் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நியூ ஃபியூச்சர்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த டேட்டா செட்டில் உருவாக்க போகிறோம். சொல்லப்போனால் ஒரு புது டேட்டாவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வச்சு. ஓகே, அடுத்ததாக நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம மாடல் பில்டிங் போயிடும். மாடல் பில்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங்கை நம்ம உருவாக்குறது, அதாவது மெஷின் லேர்னிங் மாடல்ஸை உருவாக்குறது. இந்த மாடல் தான் இப்போ நம்ம பார்த்த இந்த நெட்ஃப்ளிக்ஸு, ஸ்பாட்டிஃபை இது எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாடல்ஸை நம்ம உருவாக்குறது தான் மாடல் பில்டிங் சொல்லுவோம். இதுக்கு நமக்கு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் வந்து தேவைப்படும். இந்த அல்காரிதம் அதாவது நம்மளோட டேட்டா செட்டுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த அல்காரிதம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த கிராஷ் கோர்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்ஸ் நம்ம மாடல் பில்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதானா?
மாடலை எவாலுவேட் பண்ணணும். இந்த மெஷின் லேர்னிங் மாடல் எந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதைத்தான் நம்ம மாடல் எவல்யூஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு, மாடல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இதை நம்ம டெப்ளாய்மெண்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து எம்எல் ஆப்ஸில் போயிடும். அதாவது மிஷின் லேர்னிங் ஆப்ரேஷன்ஸ் எப்படி டெவ்ஆப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கோ அந்த மாதிரி எம்எல் ஆப்ஸில் இந்த டெப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துடும். ஸோ நம்மளோட ஒர்க்கு அந்த மாடலை கிரியேட் பண்ணுறது, எவல்யூட் பண்ணுறது அண்ட் அந்த மாடலை நம்ம டெப்ளாய்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறது. இதெல்லாம் தான் நம்ம இந்த டேட்டா சயின்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங், எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், ஃபீச்சர் இன்ஜினியரிங், மாடல் பில்டிங் அண்ட் மாடல் எவல்யூஷன். ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ் ஒர்க் ஃப்ளோ. இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸ் ஒர்க் ஃப்ளோ பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.